ஒரு பழ வியாபாரி வந்து மாம்பழம் வந்து வாங்குறாரு. வாங்குனதுல வாங்கிய பழங்கள்ல வந்து 10% வந்து அழுகி போச்சு. மிச்சம் இருக்கு இல்லையா? அப்ப மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 90% பழம் மீதி இருக்கும். அந்த 90% மாம்பழத்துல 46 2/3% பழத்த வந்து வித்துட்டாரு. இப்ப மீதி வந்து மாம்பழம் இருக்கும் இல்லையா? 46 2/3% பழங்கள வித்ததுக்கப்புறம், மீதி கொஞ்சம் மாம்பழம் இருக்கும் இல்லையா? அதுதான் வந்து 192 எனில் அவர் வாங்கிய மொத்த பழங்களின் எண்ணிக்கை. மொத்தமா வந்து எவ்வளோ வாங்கியிருப்பார்? இதான் வந்து கேள்வி. இந்த மாரி சம்மு கேட்டா நான் சொல்ற மாரி வந்து டயகிராம் போட்டுங்க. ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? அவர் குறிப்பிட்ட மாம்பழத்த வந்து வாங்குனாரு. நமக்கு தெரியாது இல்லையா? அதனால வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். அதில 10% வந்து அழுகி போச்சு. அப்ப 10% வந்து அழுகி போச்சு. இது வந்து என்னது? அவர் வாங்கின மொத்தம் வந்து என்னது? 100%. அதுதான் வந்து முழுசு இல்லையா? அவர் வாங்கினது வந்து மொத்தமா வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து வாங்கியிருக்காரு. சரிங்களா? அதில 10% வந்து அழுகி போச்சு. அப்ப மீதி என்னது? மீதி இருக்க 90% வந்து என்னது? 100%த்துல இத கழிக்க வேண்டியதுதான். 100%த்துல 10% போனா என்னது? 90. அப்ப 90% மாம்பழங்கள் வந்து நல்லா இருக்கு. இந்த நல்லா இருக்க மாம்பழத்தில வந்து தான் வந்து எவ்வளோ சதவீதம் வித்தாரு? 46 2/3% வந்து வித்துட்டாரு. சரிங்களா? இந்த 46 2/3 நம்ம எப்படி எழுதலாம்? இந்த 3 இன்ட்டு 46 வரும். 138 வரும். அப்புறம் இங்க 2 இருக்குல்லையா? அத ஆட் பண்ணா நான் வரும். 140 இப்போ கீழ இருக்கிற 3 வந்து அப்படியே எழுதிக்க வேண்டியதுதான். 140/3% 46 2/3% என்ன அர்த்தம்? அப்ப 140/3% பழங்கள வந்து வித்துட்டாருன்னு அர்த்தம். சரிங்களா? எதுல? இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். சரிங்களா? அந்த நம்பர்ல 140/3% வந்து வித்துட்டாரு. அதாவது இந்த நல்ல மாம்பழங்கள வந்து 2ஆ பிரிச்சுங்க. இது வந்து வித்தது. அதுக்கப்புறம் மீதி. மீதி வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கும்னா, இது அப்படியே 100ல கழிச்சு போட வேண்டியதுதான். 140/3 140/3 வந்து 100ல கழிக்கணும். சரிங்களா? 90ல கழிக்கக்கூடாது. அது வந்து தப்பு. இத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? அதாவது இத வந்து இது வந்து 100. 100 தான் வந்து எப்படி பிரிச்சிருக்கோம் நம்ம? 90 10ன்னு பிரிச்சிருக்கோம். மறுபடியும் இந்த 90 தான் வந்து இப்படி பிரிக்கிறோம். அதனால வந்து இங்க வந்து 90ல தான் கழிச்சு எழுதணும். 90ல கொஞ்சம் வித்துட்டாரு. அதுக்கப்புறம் மீதி எவ்வளோ இருக்குன்றத வந்து 90ல கழிக்கணும்னு போட்டா தப்பு. ஏன்னா இது வந்து ஏன்னா இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். சரிங்களா? ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் தான் வந்து என்னதுன்னா 100%. அந்த நம்பர தான் வந்து நம்ம 2ஆ பிரிக்கிறோம். அப்போ 100ல தான் கழிக்கணும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். இந்த 90% வந்து 5ன்னு வச்சுக்கங்க. சரிங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்காக 5ன்னு வச்சுக்கங்க. இப்போ இந்த 5ல வந்து 60% வந்து வித்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். 60% வித்துட்டாருன்னா மீதி 40% இருக்குமா? 5ல 60%னா என்னது? 3 வரும். அதாவது 5 இன்ட்டு 60/100ன்னு போட்டீங்கன்னா நமக்கு வந்து 3ன்னு கிடைக்கும். சரிங்களா? அதேமாரி 40% எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2ன்னு வரும். இப்போ இது 2த்தையும் ஆட் பண்ணா வரும். 5க்கு கரெக்ட்டா வருது பாருங்களேன். அதாவது இது 60 இது வந்து 100ல கழிக்கணும். 100ல 60 கழிச்சா என்னது? 40 அப்படி தான் எழுதணும். நீங்க சப்போஸ் 90ல கழிச்சீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்க. ஏன்னா இங்க 90ல தான் இருக்கு. அதனால வந்து 90ல 60 கழிச்சா என்ன வரும்னா 30 வரும். அந்த 5ல 30% பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 வராது. சரிங்களா? தப்பா தான் வரும். 100ல கழிச்சா தான் கரெக்ட்டா இருக்கும். சரிங்களா? அதாவது இங்க ஏதோ ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர வந்து இந்த மாரி பிரிக்கிறோம் நம்ம. சரிங்களா? அந்த நம்பர் தான் வந்து 100%. அப்ப இங்க 100ல தான் மைனஸ் பண்ணணும். இத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இங்க எப்படி இத ஆட் பண்ணா மேல வந்து 100% வருது இல்லையா? 2த்தையும் ஆட் பண்ணா 100 வருது. அதேமாரி இங்க இருக்கிறதையும் ஆட் பண்ணா நமக்கு 100 வரணும். அத மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இங்க 140/3 இருக்கா? இங்க 160/3 வரும். நம்ம 100ல கழிச்சா. 2த்தையும் ஆட் பண்ணா 300/100 வரும். 2த்தையும் டிவைட் பண்ணா என்ன ஆகும்? 100 கிடைக்கும். சரிங்களா? அது மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. இங்க இத ஆட் பண்ணா 100 அதேமாரி இங்க ஆட் பண்ணா 100 வரும். அது மட்டும் ஞாபகத்துல வச்சுங்க. சரிங்களா? ஏன்னா 90ல கழிக்கக்கூடாது. அது தப்பு. சரி ஓகே. இப்போ வந்து என்ன சொல்ட்டாங்க? இது வித்ததுக்கு அப்புறம் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து 192. கீழ குடுத்திருப்பாங்க பாருங்க. மீதி உள்ள பழத்துல வந்து 192 இருக்கு. 46 2/3% பழத்த வித்ததுக்கு அப்புறம் மீதி இருக்கிறது தான் வந்து என்னது? 192. அப்ப இந்த மீதி இருக்கு இல்லையா? இதுதான் வந்து 192. சரிங்களா? அதாவது இங்க தான் 192 வரணும். கேள்வி என்னன்னா மொத்தம் எவ்வளோ பழம் வாங்குனாரு? இதான் வந்து கேள்வி. இந்த மாரி வரைஞ்சதுக்கப்புறம் அப்படியே மேல இருந்து அப்படியே கீழ வர வேண்டியதுதான். எது குடுத்துருக்காங்களோ அது. இங்க வந்து நம்ம மீதி தான் குடுத்துருக்காங்க இல்லையா? இப்ப மேலேருந்து அப்படியே கீழ வர வேண்டியதுதான். இந்த மாரி டயகிராம் போட்டதுக்கப்புறம் இந்த சதவீதத்தலாம் வந்து நம்பரா மாத்திங்க. அதாவது 90%னா என்னதுன்னா 90/100. 10%னா 10/100.
140/3% இது 140/300 சதவீதம்னா வந்து டிவைடில் வந்து 100 சேர்க்குறோம் இல்லையா, இங்கே ஏற்கனவே 3 இருக்குது. அப்போ 3 × 100 போட்டால் நமக்கு என்ன வரும்னா 300 வரும். அதேமாரி இதுக்கும் 160/3% நான் 160/300. அதாவது கீழே வந்து 100 சேர்க்கணும், கீழே 100 சேர்க்கணும், ஏற்கனவே 3 இருக்கிறதுனால 300 வந்துடும். அப்படியே மேலேருந்து கீழே எழுத வேண்டியதான் நம்ம. ஏன்னா கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க, மீதி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ மேலேருந்து அப்படியே இந்த மீதின்னு கொடுத்துருக்காங்களே இதுக்கு வரணும் நம்ம. இப்போ இந்த மாதிரி எழுதுனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், எக்ஸ்ன்னு எழுதிடுங்க. அப்புறம் என்னது 90/100 அப்படியே இன்ட்டு போட்டு இருக்க வேண்டியதான். இன்ட்டு 90/100 அதுக்கப்புறம் இன்ட்டு 160/300 160/300 ஈக்குவல் டு தான் இது கேள்வியில் கொடுத்துருக்காங்களே 192. இப்போ இதை சால்வ் பண்ணால் எக்ஸுக்கு அடிச்சிடும். எக்ஸுன்றது எது மொத்தமாக அவர் எவ்வளோ வாங்கினார், அதான் வந்து எக்ஸு. இந்த 0 கேன்சல் பண்ணலாம், இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு மற்றதை இந்த பக்கம் கொண்டு போனால் ஆகிடும், ரெசிப்ரோக்கல் ஆகிடும் இல்லையா. 192 இன்ட்டு 10 × 30 இந்த 9/16 கீழே வந்துடும். அதுக்கப்புறம் 16 டேபிள் டேரெக்டாக இதை 192 வச்சா 1 டைம் 16 மிச்சம் 3 இருக்குமா, 2 இருக்குது 32ன்னு இது 2 முறை வரும். அப்போ 12. இந்த 12 வந்து 3 டேபிள் அடிக்க வந்தால் அடித்தா 4 கிடைக்கும். இந்த 9 அடித்தா 3 கிடைக்கும். இந்த 9 வச்சு 30 அடித்தா இங்கே 10 இருக்கும். அப்போ 4 × 10 40 40 இன்ட்டு இங்கே ஒரு 10 இருக்கு இல்லையா, 400 தான் வந்து ஆன்சர். அப்போ மொத்தமாக எவ்வளோ பழம் வாங்கினார், 400 பழம் வாங்கினார். இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரி கேட்டு பர்சன்டேஜ் சம்ஸோட ப்ளேலிஸ்ட்டும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்ட செக் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து எக்ஸை வந்து கண்டுபிடிச்சாச்சு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நம்மளால் சொல்ல முடியும் பாருங்களேன். எக்ஸு வந்து இது 400. அப்போ 400 இன்ட்டு 90/100 இன்ட்டு 140/300 இது போட்டால் நமக்கு என்ன கிடைக்குன்னா எவ்வளோ விற்றாரு அது வந்து கிடைக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் விற்றதையும் மீதி இருக்கிறதையும் ஆட் பண்ணால் எவ்வளோ கிடைக்கும், 90% எவ்வளோன்றது வந்து நமக்கு கிடைக்கும். 90% என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து 192ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க சரிங்களா. இங்கே வந்து என்ன வரும்னா 168 வரும். நான் இப்போ சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி கேல்குலேட் பண்ணிங்கன்னா இதான் வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும்னா 360 வரும். இங்கே 10% வந்து அழுகிச்சுன்னா நான் 400ல் 10% என்னது 40. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா வந்துடும் நமக்கு 400 கரெக்டாக வந்துடும் பாருங்கள். சரி ஓகே, இதுக்கு என்ன ஆன்சரு 400 தான் வந்து ஆன்சர். இங்கே வந்து எப்போவுமே 100ல் தான் வந்து கழிச்சு போடணும் சரிங்களா. இது வந்து 40ல் வச்சுங்க. சப்போஸ் இங்கே எதனா கொடுத்துட்டு இதை கேட்டாலும் சரி 100 மைனஸ் இங்கே இருக்கிற நம்பர் தான் போடணும் சரிங்களா. எப்போவுமே 100ல் தான் கழிச்சு போடணும். எண்ணிக்கையாக இருந்தால் நம்ம கழிச்சு போடலாம், தப்பு கிடையாது. இப்போ வந்து இங்கே 360ன்னு நமக்கு எண்ணிக்கை தெரிஞ்சிச்சு, இங்கே 192 அப்படின்னு கேள்வியிலே கொடுத்துட்டாங்கன்னா அப்போ இதை கழிச்சு போடலாம் சரிங்களா. கழிச்சு 168 கரெக்டாக வரும். எண்ணிக்கையாக இருக்கும்போது இந்த மாதிரி கழிச்சு போடலாம், ஆனால் சதவீதம் இருக்கும்போது இந்த மாதிரி போடக்கூடாது. 100ல் தான் வந்து கழிச்சு போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நம்ம பர்சன்டேஜ் வந்து இந்த மாதிரி நம்பராக மாற்றணும் இல்லையா, இது வந்து கடைசியில் எழுதிக்குங்க. அதனால தான் நான் வந்து பாக்ஸுக்கு வெளியே வந்து எழுதியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு மைனஸ் பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாக்ஸுக்கு விட்டுடுங்க. நம்ம வந்து எழுதும்போதே இந்த மாதிரி எழுதிட்டோன்னா இப்போ பாருங்கள், இப்போ 100ல் கழிச்சு நான் எதை சொன்னேன், இப்போ இந்த 100ல் கழிச்சு நான் ஆகும் பாருங்கள் 100 மைனஸ் 140/300 வருமா. இப்போ பாருங்கள் நம்பர் வந்து எங்கேயோ போகும், மைனஸ் பண்ணாலும் ஆன்சர் தப்பாக தான் வரும். அதனால தான் சொல்கிறேன். இந்த பர்சன்டேஜ் வந்து அப்படியே வச்சுங்க. கடைசி நம்ம எல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பர்சன்டேஜில் இந்த மாதிரி நம்பராக மாற்றிக்குங்க. சரி ஓகே, இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா 400 தான் வந்து ஆன்சர்.